இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காலை சுத்தி வர கர்ணாவை இன்னைக்கு எனக்கு சரிக்கு சம உட்கார வச்சிருக்க. இந்த வீட்டுக்கு நீ புதுசுன்றதுனால உன்னை ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன். இனி ஏதாவது வீட்டில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீ மட்டும் இல்லை, இந்த வீட்டில் உள்ள எல்லா பொம்பளைங்களும் அதுக்கேற்ற தண்டனை அனுபவிக்கணும். புரியுதா? புரியலைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ. போனாவும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். எப்படியாவது அவளை மட்டுமாவது இந்த நரகத்துல இருந்து காப்பாத்தி விட்டுறணும். ஏய், என்ன பார்வை? உங்க அம்மா இவளை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளைங்களை தொட்டு தொட்டு பேசுறா. இதுதான் உங்க வீட்டுல பொண்ணுங்களை வளர்க்குற லட்சணமா? இதெல்லாம் கேட்க மாட்டா? நான் என்னன்னு பார்த்து அவகிட்ட சொல்றேங்க. உன் தங்கச்சி கட்டுறானோ இல்லையோ, ஆனா உன் தங்கச்சி இனிமேட்டு எல்லாரும் முன்னாடி இப்படி நடந்துக்க கூடாது. இத சொல்லி நீதான் அவளுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சனா உனக்கு நல்லது. இல்ல நடக்கிறதே வேற. இப்ப புரியுதா நான் ஏன் உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா வரவேன்னு சொன்னேன்னு? இந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்க, பொம்பளைங்களை கேவலமா நடத்துவாங்க. ஆனா எனக்கு கர்ணாவை பிடிச்சிருக்குக்கா. அடியே, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? இந்த வீட்டுக்கு நீ வாக்கப்பட்டு வந்தினா கடைசி வரைக்கும் என்ன மாதிரியே பேச கூட வழி இல்லாம இப்படி அடிமையா தான் இருக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. கர்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு அவர் தான் வேணும். ஏய், நான் சொல்றது அடியே போடா. என்ன பாக்குறீங்க? நம்ம வீட்டு பத்திரம் தான் இது. இந்த வீட்டை விக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுங்க. அவ்வளோ பணத்தை புரட்டுறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. அக்கா, நீ பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுதா? நீ இப்படி அவசரத்துல கண்மூடித்தனமா முடிவெடுக்காத. கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா இரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சு சொல்றேன். என் வாழ்க்கையே இங்க கேள்விக்குறியா இருக்கு. என்னாலலாம் இங்க பொறுமையா இருக்க முடியாது. நான் யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, உங்களால 20 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணவே முடியாது. அதுவும் உன்னையும் அப்பாவும் மாதிரி கடன் வாங்குறத ஏதோ பாவம் பண்ண மாதிரி பேசுற உங்களால இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் 20 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், வீட்டை வித்துடலாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுங்க. நான் இந்த வீட்டை விக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அடமானம் வேணா வைக்கலாம். போதும், எனக்கு இது போதும். எனக்கு தேவையான பணத்தை நீங்க அடமானம் வச்சு கொடுத்தாலும் எனக்கு போதும். உனக்காக தான் இங்க கோவில் மாதிரி நினைச்சு வீட்டை அடமானம் வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா சீக்கிரமா இந்த வீட்டை மீட்டணும். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். அம்மா, என்ன நடந்தாலும் உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. உனக்குதான் என்னை பத்தி தெரியும்ல. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான். நான் சீக்கிரமாவே அந்த பணத்தை கட்டி உன்னை திரும்ப மீட்டுருவேம்மா. அதுக்கு நீதாம்மா கூட இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா போன் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, நீ இங்க என்ன பண்ற? என்ன நீங்க கட்டிக்க போறவ உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலான்னு பார்த்தா நீங்க என்னடானா இங்க என்ன பண்றேன்னு கேக்குறீங்க? சரி, என்ன பேசணும்னு சொல்லு. அது எனக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களை பத்தி சொல்லுங்க. இப்படி திடீர்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, முதல்ல நீ உன்னை பத்தி சொல்லு. எனக்கு ஊரை சுத்தி பார்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும்.
ஷாப்பிங் போகணும், படத்துக்கு போகணும், ஹோட்டல்ல சாப்பிடணும், அப்படிலாம் இன்னும் நிறைய ஆசை இருக்கு. ஆனா இது எல்லாமே உங்க கூட சேர்ந்து பண்ணணும். இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சு வச்சிருக்கியா? சரி சரி, இப்போ நீங்க உங்களோட ஆசையை சொல்லுங்க. எனக்கு என்ன ஆசை இருக்கு? சும்மா சொல்லுங்க. என்ன இவ அம்மாவோட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா? கடவுளே, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்னமோ தெரியல, கொஞ்ச நாளாவே மனசுக்குள்ள பதட்டமாவும் பயமாவும் இருக்கு. இப்ப நான் பண்றது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. நீதாம்மா என் கூடவே இருந்து என்ன பாத்துக்கணும். இத பாருமா, நீ மனம் உருகி வேண்டிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த காரியம் நடக்கணும்னா சாமிக்கு ஒரு விளக்கேத்தி வேண்டிக்கோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க ஐயா. இந்தாங்க. விளக்கேத்துங்க. சாமி கும்பிடுங்க. என்னாச்சு? யாரோ இங்க நம்மள மாதிரி விளக்கேத்தி வச்சிருக்காங்க. அது அணையிற மாதிரி இருந்துச்சு, அதான் அணையாம பிடிச்சிட்டு இருக்கேன்.